போர்ச்சுகல் கண்ட்ரியில ஒரு வில்லேஜ்ல ஹெல்தி மீட் அப்படின்னு சொல்லி ஒரு மீட் ஷாப் நடத்தி வந்தாங்க. 40 வயதுள்ள ஒரு அம்மாவும் அவங்களோட பையனும். அவங்க பையன் நார்மலான மனுஷங்க மாதிரி இல்லாம கொஞ்சம் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பையன். பையனோட பிஹேவியர் சரியில்லை, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கான், கொஞ்சம் கொடூரமா இருக்கான், அவன் நடவடிக்கையெல்லாம் ரொம்ப ஹார்ஷா இருக்கு. ஸோ அவனை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருங்க, இல்லை அப்படின்னா ஒரு ஆசிரமத்துல சேர்த்துருங்கன்னு சுத்தி இருக்கவங்க எவ்வளவோ சொன்னாலும் தாய்ப்பாசம் அதை தடுத்துருச்சு. இந்த பையனோட அப்பா ஒரு ஆர்மி மேன், அவரு ஒரு வார்ல இறந்துட்டாரு. அம்மாவும் பையனும் ஹெல்தி மீட் ஷாப் அப்படின்ற கடையை ரன் பண்ணிதான் அவங்களோட அன்றாட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் அந்த பையன் அந்த அம்மாவை பார்த்து, எல்லாரும் நம்ம கிட்ட உயிருள்ள ஒரு ஆட்டை வெட்டி வாங்கிட்டு போய் அதை சமைச்சு சாப்பிட்றாங்களே, அந்த ஆடு பாவம் தானே அப்படின்னு கேட்கும் பொழுது, அம்மா இவனுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய போறது இல்ல, சோ அவனுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி, நமக்கு பசிக்கிறப்போ உயிருள்ள ஒரு உயிரினத்தை வெட்டி சாப்பிட்றது தப்பு இல்ல, அதுதான் இந்த ஊர் மக்களும் நாட்டு மக்களும் உலக மக்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. எந்திரிச்சு தன்னோட பையனுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதுக்கு கூட முடியாத அளவுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அப்போ பசியில என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டிருக்கான். அப்போ அம்மா என்னால முடியல சாமி, கொஞ்சம் பொறுத்துக்கோ, நான் எந்திரிச்சு சமைச்சு தரேன்னு சொல்லி அசதியில தூங்கிட்டாங்க. அப்போ அந்த அம்மா சொன்ன அந்த வார்த்தை, நமக்கு பசிக்கிறப்போ ஒரு உயிருள்ள உயிரினத்தை வெட்டி சாப்பிட்றது தப்பு இல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொன்னது அந்த பையனுக்கு ஞாபகம் வந்திருக்கு. வழக்கமா ஹெல்தி மீட் ஷாப்புக்கு வந்து மீட் வாங்குறவங்க கூட்டம் கூட்டமா வெயிட் பண்ணி பார்த்துட்டு கடை திறக்கல அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க. இதுவே 5 நாள் 6 நாள் 7 நாள்னு கண்டினியூ ஆகுறப்போ சந்தேகம் வந்து அந்த ஊர் மக்கள் மீட் ஷாப் நடத்தின அம்மாவை காணா, அந்த வீடு திறக்கவே இல்லை, கடை திறந்து கிட்டத்தட்ட 7 நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணும் பொழுது காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த ஊரை சர்ச் பண்றாங்க. அந்த மீட் ஷாப் நடத்தின அம்மாவோட வீட்டையும் செக் பண்றாங்க. அங்கதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வந்துச்சு. அந்த ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னு தெரியணும் அப்படின்னா கவின்ஸ் மைக்ரோஃபோன் அப்படின்ற இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பார்ட் 2ல சொல்றேன்.